வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்ம தினந்தோறும் ஜோதிடம் சம்பந்தமான பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். ராகு கேது அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். ராகு கேதுங்கிறது ஒரு பாம்புன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். நல்லதும் செய்யும் கெட்டது செய்யும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ராகு கொடுத்துட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி கடைசி கொண்டு வந்துடுவார். கேது கெடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை செய்வார். கேது நல்ல விஷயங்கள் நிறைய செய்வார். ராகு பிரம்மாண்டம், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு குறிக்கும். ஒருத்தருக்கு லக்னத்தில் ராகு இருக்குனாவே அவருக்கு பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும். அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ராகு இருக்கிற கட்டத்திலேருந்து 7வது கட்டத்தில் கேது இருப்பார். ராகு கேது இருக்கிற கட்டத்திலேருந்து 7வது கட்டத்தில் ராகு இருப்பார். வைஸ் வெர்சா இப்படி தான் இருப்பாங்க. இந்த ராகு கேதுக்கள் லக்னத்தில் இருந்தால் ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க. 32 வயசுக்கு மேலே தான் அவங்க செட்டில்மெண்ட் ஆவாங்க. ராகு கேது தோஷங்களுக்கு நிறைய ரெமடி இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களை திருமணம் செஞ்சு வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், அதனுடைய லார்டு யார், அவங்க 6, 8, 12 இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், அதனுடைய பாஸ் யார், அதனுடைய அதிபர் யார், அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், என்ன அதிபர், அவர் எந்த கட்டத்தில் 6, 8, 12 இருக்காருன்னு பார்த்துட்டு பண்ணலாம். சிறு வயதிலேயே உங்களுக்கு வைசூரியம்னு சொல்லுவாங்க. அம்மை வந்திருந்தால் ராகுக்கு அது தோஷம் இல்லைன்னு கூட சொல்லப்படுகிறது. சிலர் எதையுமே பார்க்குறதில்ல. இது பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான், பார்க்காதவங்களை பற்றி வி ஆர் நாட் ரெடி டு டாக். இந்த ராகுக்கு எதுக்கு மிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. என்னென்னா மிட் பாயிண்ட் அப்படின்னா, ராகு இருக்கிற இடத்துலேருந்து 4வது கட்டம், அதேமாதிரி கேது இருக்கிற இடத்துலேருந்து 4வது கட்டம் மிட் பாயிண்ட்னு சொன்னாங்க. இந்த மிட் பாயிண்டில் உள்ள பாக்ஸ் அப்படின்னா என்ன பிளானட் இருக்கோ அந்த பிளானட் சம்பந்தமான இயக்கம், பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, பகை இதெல்லாமே இருக்கும். உதாரணமாக ராகு இருக்கிற இடத்துலேருந்து 4வது கட்டமும் கேது இருக்கிற இடத்துல 4வது கட்டமும் சூரியன் இருந்தால் அப்பா, மூத்த சகோதரர், மாமனார், அரசு, அரசியல்வாதி, அரசு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்காது, போராடணும். உதாரணமாக அப்பாவாக இருந்தால் அப்பாவோட சப்போர்ட் கிடைக்காது. நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒரு பிஸ்னஸில் இழப்புகள் ஏற்பட்டு கஷ்டகாலமாக இருக்கும். சந்திரன் இருந்தால் அம்மானால உங்களுக்கு அனுகூலம் இருக்காது. செவ்வாய் இருந்ததுன்னா உடன் பிறந்த இளைய சகோதரர். புதன் இருந்தால் மாமன் வகைரா. குரு இருந்தால் குழந்தைகள் அல்லது ஆசிரியர். சுக்கிரன் இருந்தால் மனைவி. சனி இருந்தால் எம்ப்ளாயீஸ். ராகு கேது இருந்தால் தாத்தா பாட்டி. சிலருக்கு தாத்தா பாட்டினால அனுகூலம் இருக்கும், அப்பானால அனுகூலம் இருக்கும், அம்மானால இருக்கும். உடன் பிறந்த சகோதரர் தாங்க என்னுடைய லைஃப்பில் காரணமாங்க, ஒய்ஃபு தான் எனக்கு காரணமாங்க, குழந்தைங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லுவாங்க. நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கே என்னுடைய எம்ப்ளாயீஸ் தாங்க காரணம், அவங்களோட உழைப்பு தாங்க இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்ஸ் ராகுலேருந்து 4வது கட்டத்திலையோ கேதுவிலேருந்து 4வது கட்டத்திலையோ மிட் பாயிண்ட் சொல்லுவாங்க இருந்தால் இந்த பாதிப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் கூட நீங்கள் பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? பார்த்தீங்கன்னாவே இந்த ராகு கேது பற்றி நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவை இருந்தாலும், ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் 9952615649 இந்த நம்பரில் நீங்கள் என்னை தொடர்பு. நன்றி, வணக்கம்.